ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து நாங்கள் எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயிலுக்கு போன வீடியோ பார்க்கலாம் வாங்க. எங்கள் அண்ணா பையனுக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து படி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பூஜை அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அட்மிஷன் போடுறதுக்காக போனாங்க. அதனால் எங்களையும் கூப்பிட்ருந்தாங்க. எங்கள் அம்மா வீடுனா நாங்கள் வந்து சின்னதுலேருந்தே எங்கள் அம்மாவோட அப்பா வீட்டிலையே வளர்ந்துட்டோம். இது வந்து எங்கள் அப்பாவோட ஊர். நாங்கள் எப்போயாவது ஒரு டைம் தான் போவோம். எங்கள் அப்பா செப்பரேட்டாக இருந்தாங்க, எங்கள் அம்மா செப்பரேட்டாக இருந்தாங்க. அதனால் இப்போ எங்கள் அப்பா வந்து அங்கே தான் இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். போகும்போது சின்னதாக வீடியோலாம் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். எங்கள் தாத்தாவை ட்ரா பண்ணிட்டு தான் வந்தோம். போயிட்டு அப்படியே இந்த பிளேஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போவோம். எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க பஸ்ஸில். ஏன்னா யாருமே கிடையாது இல்லையா. அம்மா தான். நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு எப்போயாவது ஒரு டைம், இயருக்கு 1 டைம் ஒரு 2 டைம்ஸ் இப்படி தான் போவோம் அந்த ஊருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் பிளேஸ் ஃபுல்லாக க்ரீனிஷாக அழகாக இருக்கும். நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த ஊருக்கு போகிறது. ஏன்னா அம்மா வந்து சொந்த மாதிரி வளர்க்குறதுனால எப்போயாவது ஒரு டைம் தான் அப்பா வீட்டுக்கு போவோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இவங்க பொண்ணான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அம்மா வளர்த்தாங்க. ஜாலியாக போயிட்டே இருந்தோம். போயிட்டு பூஜைக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஆல்ரெடி பூஜைக்கு சாமான்லாம். ஆனால் நாங்களும் இதுதான் நான் படித்த ஸ்கூல், 11th 12th படித்த ஸ்கூல் இது தான். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்கூலில் 11th 12th. இதுக்கு முன்னாடியே வந்து 9th 10th அந்த ஸ்கூல் காட்ட மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் காட்டுறேன். போயிட்டு தேவையான பூஜை சாமான்லாம் வாங்கணும். பார்க்கலாம் வாங்க. இது வந்து காரப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் 2 முழம் பூ வாங்கிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்குறாங்க. நான் வந்து செண்டுமல்லி பூ வாங்கலான்னு சொன்னால், ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாமந்தி பூ வாங்கினாங்க. 2 முழம் வாங்கிட்டு அடுத்தது பூஜை சாமானுக்கு வந்து வாழைப்பழம் மெயின் இல்லையா, அதுவும் வாங்கிட்டு அப்புறம் பூஜை சாமான்லாம் வாங்கினோம். அதில் ஒரு 90s மெமரிஸ் ஒன்று காட்டுறேன் வாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் வாழைப்பழமும் இது வாங்கிட்டு அப்படியே பூஜை சாமான் வாங்க நான் தான் போனேன். இந்த கடையில் தான் வந்து நான் பூஜை சாமான் வாங்கினேன். அங்கே வந்து 90s மெமரிஸ் காட்டுறேன் வாங்க. அது ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். இல்லைன்னா அதை ஃபஸ்ட்லேயே வைக்கலாம். இது ஃபோட்டோலேயே வச்சுருப்பேன். அதை மறந்துட்டேன். ஆனால் வீடியோ எடுத்தேன் பாருங்கள். இது வந்து நாங்கள் சுத்திர மிட்டாயின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. வெத்தலை பாக்கு, ஊதுபத்தி, அப்புறம் கற்பூரம் இதெல்லாம் வாங்கிட்டு அது என் கண்ணில் பட்டதும் அதுவும் ஒரு 20 ரூபீஸ்க்கோ 15 ரூபீஸ்க்கோ நான் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழி இது இருக்குது பாருங்கள். இந்த 90 கிட்ஸோட மெமரிஸ் தெரியுதா? இந்த மிட்டாய் சுத்திர மிட்டாய் தான் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா இப்படி இந்த த்ரெட்டை வச்சு இப்படி சுற்றுவோம் இல்லைங்களா, அதுக்காக அதுவும் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு. அப்போ தான் நமக்கும் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ப்ளீஸ்க்கா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வழியில் தான் போகணும். காரப்பட்டிலேருந்து உள்ளே போகணும். இந்த வழியில் எங்கள் அக்காவோட, அதாவது எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவுக்கு லேட் மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க தம்பிக்கு அண்ணாக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி அவங்கெல்லாம் நான் வந்து 5th 6th படிக்கும் போதே அவங்க சித்தப்பாவோட பொண்ணுங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சி. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு மேரேஜ் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் அப்பா எந்த வேலைக்கும் போகாமல் ஜாலியாக ஓபி அடிச்சுட்டே இருந்துருக்கிறார். இது தெரியாமல் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் எங்கள் 2 பேருக்காக எங்கள் அம்மா வாழ்ந்தாங்க. ஆனால் க்ரீனிஷாக சூப்பராக இருப்பாங்க மாங்காத்தோப்பு. இந்த காடெல்லாம் பாருங்கள். அவங்க வந்து ஊருக்கு கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் ஸ்கூல் லீவில் இருந்தேன்னா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு ஒரு 1 வீக் அந்த மாதிரி இருப்போம். அப்போல்லாம் கூட்டிகிட்டு போனாலே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்போம், செய்வோம். டிவி கூட அப்படி தான் பார்ப்போம். இப்போல்லாம் யாரும் மதிக்கிறதில்ல. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ராவலே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி மேக்ஸிமம் எங்கள் அம்மா பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. வண்டியெல்லாம் வந்து அப்போ கிடையாதுல்ல. அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணாவும் சின்ன பையன், நானும் சின்ன பிள்ளை. எங்கள் அண்ணாவுக்கும் வண்டி ஓட்ட தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. அதனால் அம்மா வந்து இந்த வழியில் கிடையாது, இன்னும் முன்னாடி போய் பஸ்ஸை விட்டு இறங்கி அதெல்லாம் காட்டுருவாங்க. அந்த தோப்புக்குள்ளே நடந்து போகிறது அதெல்லாம் கூட இதில் வீடியோ குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து சிங்கப்பெண் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா அவ்வளோ சூப்பராக எங்கள் 2 பேரையும் படிக்க வச்சு வளர்த்தாங்க. ஆனால் நாங்கள் இப்போது இருக்கிற நிலமையில வந்து அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் வேறு லெவல் எங்கள் அம்மா. யாரோ எப்படியோ ஆனால் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா வந்து செம்ம சூப்பர் உமன். இப்போ பாருங்கள், இந்த சைடு இது இங்கே ஒரு 2 ரோடு போகுது இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து எங்கள் அக்காவோட தோட்டத்துக்கு போகிற வழி. இது வந்து எங்கள் அக்காவோட ஊர். எங்கள் அக்கா வீட்டில் வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்க தாய் மாமாவே தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 மெம்பர்ஸு, அவங்களுக்கு எங்கள் சித்தப்பா பொண்ணுங்க. பெரியவங்களை வந்து பெரியவங்க மேரேஜ், அதாவது அவங்களுக்கு வந்து 7 தாய் மாமாஸ். அதில் லாஸ்ட்டாக இருக்கிற 2 மெம்பர்ஸே இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த ஊரில் வந்து ஊர் கவுண்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அந்த தாத்தா இருக்கிற வரையும் சமூகத்தை பக்கம் இந்த வீடு தான். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. எல்லாம் ஒரு ரூமு அந்த மாதிரி தான் இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலியாக ஜாலியாக விளையாடுவாங்க எல்லோரும் சேர்ந்து. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனால் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு நாளைக்கு விளையாடுவாங்க. அவங்க மாமனார் பார்த்தா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. சைலண்ட்டாக ஆகிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த ஊர்லேயே அந்த தாத்தா தான் வந்து பெரியவங்க, பெரிய ஃபேமிலி அவங்க தான். அப்புறம் இது வந்து பட்டாளம்மா கோவில்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக தேர் திருவிழா பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள், தேர் நிறுத்துகிற இடம் அது. எங்கள் பெரியப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு, எல்லாருமே நாங்கள் சின்னதாக இருக்கும்போதே மேரேஜ் ஆகிடுச்சி. ஏன்னா அவங்களாம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் மேரேஜ் பண்ணாமல் இருந்து, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கட்டி வச்சு அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்தாங்க பயங்கரமாக. அந்த மாதிரி போச்சு. இப்போ வந்து வாங்க பிரிட்ஜுக்குள்ளே போகலாம் நம்ம. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மாவோட தட் மீன்ஸ் அப்பாவோட வில்லேஜுக்கு வர போகிறோம். ஏன்னா நாங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு 4-5 இயர்ஸ் தான் அந்த ஊர்லேயே இருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டில் தான் 7th படிக்கிற வரையும் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 7th அப்புறம் செப்பரேட்டாக எங்கள் தாத்தா வீட்லேயே வந்து கொஞ்சம் இடம் கொடுத்து வீடு கட்டுறதுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லாக எங்கள் அம்மா இது பண்ணி வீடு கட்டி 7th படிக்கும்போது நான் வந்து செப்பரேட்டாக போயிட்டோம். அது வரையும் எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டிலே தான் இருப்போம், வீட்டிலே இருந்தோம். அவருக்கு எனக்கும் சுத்தமாக ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் என்னை பிடிக்காது, எனக்கும் அவரை பிடிக்காது. அதுக்கப்புறம் இறங்கிட்டு எங்கள் அம்மா வந்து மேரேஜ் டிஸ்டன்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. தோப்புக்குள்ளே போகும்போது எங்கள் அண்ணா நானும் படத்தில் தான் பஸ் எடுத்து இறங்கணும். அதை பிடிச்சி ஷர்ட் மேலே, எங்கள் அண்ணா ஷர்ட் மேலே வைக்கிறது. அங்கே பாருங்கள், நான் நினச்சிட்டே போனேன் முருகரோடதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவர் அதே மாதிரி அங்கே இருந்தார். இந்த வழியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ வரும் பாருங்கள், இந்த ரோடு மண் ரோடு போகுது இல்லைங்களா, இந்த வழியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் செம்ம ஜாலியாக இருப்போம். நான் அம்மா அண்ணா 3 பேர் தான். ஆனால் ஜாலியாக இருப்போம். அம்மானா பயங்கரமாக பிடிக்கும் எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும். ஆனால் அவங்க இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கடந்து போய் தானே ஆகணும். அந்த மாதிரி கடந்து வந்துட்டோம் கடந்து. ஏன்னா யார் இல்லைனாலையும் நம்ம வாழணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி நாங்கள் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகவே மாட்டோம் அவ்வளோவா. இதுதான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிற வழி. இப்போ கிராஸ் பண்ண நம்ம வந்து வந்துட்டோம். இங்கே வந்து எங்கள் அப்பாவோட தோட்டம் இருக்கும். இப்போ தான் எங்கள் அண்ணா பேரில் எழுதுனாங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து நாங்கள் தோட்டத்துக்கு எதுக்குமே வரமாட்டோம். எப்பயாவது இப்போ எங்கள் தாத்தா டெத் ஆகும்போது ஒரு டைம் போனோம். அதோட சடங்குக்கு போயிருந்தோம். அந்த மாதிரி தான் போவோமே தவிர அப்பப்போ போக மாட்டோம். ஏன்னா அங்கே வீடும் கிடையாது. அப்பாவோட அம்மா இருக்கிற வரையும் அப்பாவும் ஜாலியாக இருந்தார். இப்போ அவங்களும் இறந்துட்டாங்க. அதனால் இப்போ ஒரு செப்பரேட்டாக இருக்கிறாரு. முன்னாடி ஒரு இது மாதிரி சீட்டு மாதிரி போட்டு இறக்கி வச்சுட்டு, இதுக்குள்ளே தான் எங்களது தோட்டம் இருக்குது. இந்த தென்னந்தோப்புக்குள்ளே தான் இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஒரு சீட்டு மாதிரி ஷெட் இறக்கி அது அங்கே இருக்கிறாரு. எங்கள் பெரியப்பா வீடு அங்கே தான் இருக்குது. அப்புறம் எங்கள் பெரியப்பாவோட பெரிய பையனோட ஃபேமிலியும் அங்கே இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் சித்தி வீடு இருக்குது. இப்போ போகும்போது காட்டுறவாங்க சித்தி வீடு. நாங்கள் மட்டும்தான் நாங்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து வாழ்ந்து பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிற. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லவே இல்லை, செப்பரேட் ஆகிட்டாங்க. இருந்து ஒரு 19 இயர்ஸில் மேரேஜ் பண்ணி ஒரு 23-24 இயர்ஸ்லலாம் செப்பரேட் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் 2 பேருக்காகவே பயங்கரமாக உழைச்சி ஓடி அப்புறம் உடம்பு கொஞ்சம் சிக்காகி இறந்துட்டாங்க. மற்றபடி என்னவோ இப்போ தான் இது வந்து நத்தம்னு சொல்லுவாங்க, வேலூர் டிஸ்ட்ரிக்கு. இப்போ வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து நான் பிறந்து ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸ் வரையும் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஊருக்கு போயிட்டோம். அதான் எங்கள் அம்மாவோட அம்மா ஊருக்கு போயிட்டோம். எங்கள் தாத்தா, எங்கள் மாமா, எங்கள் மாமி எல்லாம் செம்மையாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்பயும். இப்போ மேரேஜும் அவங்க பையனுக்கே பண்ணிக்கிட்டாங்க. நாமளே வளர்த்துட்டு எங்கேயாவது கொடுத்து கஷ்டப்படுறத நாமளே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க.
இது வந்து ஸ்கூலு. எங்கள் அம்மா கூட வந்தால் எல்லாருக்குமே தெரியும். அதனால் எங்கள் அம்மா கூட போகும்போதெல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன எதுவும் விசாரிப்பாங்க. இப்போ யாருமே அம்மா கூட போகும்போது எல்லாருக்குமே தெரியுமே இவங்க தான் மாதம்மா அவங்க பொண்ணு பையன்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவங்க இல்லாதனால நாங்களும் யார்ட்டையும் நின்று பேசுகிற அளவுக்கு யாருமே இங்கே பழக்கல. ஏதோ இங்கே பாருங்கள், இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற வீடு தான் எங்கள் சித்தி வீடு, எங்கள் சித்தப்பா வீடு. யாரும் இல்லை, எல்லாம் கோவிலாண்ட தான் இருந்தாங்க. இந்த பாருங்கள், அப்படியே போயிட்டா ஒரு சின்ன வழி போகும். அந்த வழிக்குள்ளே போய் எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலுக்கு போய்விட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் குலதெய்வ கோயில் வந்து புதூர்ன்ற ஒரு இடத்துல இருக்கும், செங்கம்பக்கம். அங்கே தான் போவோம். இப்போ வந்து இவங்களே இங்கே கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணதுனால இப்போ இந்த புதுமாரியம்மன் கோவிலுக்கு போகணுன்னாவே இங்கே வந்துடுவோம். எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணாவோட பசங்க எல்லோரும் இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் பின்னாடி வந்தோம். இங்கே மண் கொஞ்சம் வந்து களிமண் மாதிரி இருக்கும். அப்படியே மழை வந்துச்சுன்னா சறுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ வர்ற பிளேஸ் தான் இப்போ வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம். அதை தெரியுது பாருங்கள், அந்த ஒயிட் கலர், அதுதான் குலதெய்வ கோவில். இவ்வளோ பெரிய வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. பட் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட போகிறேன். பாருங்கள், கோவிலுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி எங்கள் சித்தி வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சிட்ருக்காங்க. எங்கள் அண்ணா ஒய்ஃபு அப்புறம் எல்லோரும் அங்கே விளையாடிட்டுருக்கான் எங்கள் அண்ணா பையன். அப்புறம் யாரோ ஒரு 2 ஃபேமிலி வந்து சாமி கும்பிட வந்திருந்தாங்க. இப்போ பாருங்கள், சாமி இவங்க தான் புதூர் மாரியம்மன். நான் வந்து சின்னதாக இருக்கும்போது எனக்கு பயங்கரமாக ஃபீவராக இருக்குமா. அப்போ வந்து இவங்கக்கிட்ட வேண்டியதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாயிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் டியூஸ்டே ஆனால் அவங்கள நினச்சி சாமி கும்பிட்றது அதெல்லாம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. இப்போ வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகலாம் வாங்க. இதுதான் எங்கள் பெரியம்மா வீடு. பின்னாடி இருக்கிறது வந்து எங்கள் அப்பா வீடு. இது வந்து எங்கள் அண்ணா பொண்ணு. இப்போ தான் டிசம்பர் மந்த்து பிறந்தாங்க இவங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்க மேடம். அவளை வச்சு வீடியோ ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்தோம். செம்ம க்யூட்டாக சிரிக்க பாருங்க. அப்புறம் எங்கள் அண்ணா பையன், அவன் இன்னும் சூப்பர். எங்கள் அண்ணா வந்து கேட்குறாங்க மாமா எங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், அவன் பாப்பாவை ரவுடி பண்ணுறான் அப்படின்றான். அதுக்கப்புறம் அத்தை உங்கள் மாமா எங்கே அப்படி. எங்கள் ஹஸ்பண்டை நான் மாமான்னு அவன் முன்னாடி கூப்பிட்டதே இல்லை. ஆனால் அவன் கேட்குறான், அத்தை உங்கள் மாமா எங்கே, யார் மாமா, அப்புறம் மணி மாமா எங்கே அப்படின்லாம் கேட்குறான். நிறைய பேசுகிறான். செம்ம க்யூட்டாக இருக்கு அவன் பேசுகிறதெல்லாம். இவங்க தான் எங்கள் அண்ணா பொண்ணு இல்லை நீயாமா தங்கி. அவர் பேர் பூர்விக்கு. இது வந்து எங்கள் பெரியம்மா. எல்லா வில்லேஜில் இப்படி தான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வினோதினி. அப்புறம் அவர் வந்து மணிகண்டன். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம். நான் வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் அங்கே போவோமே. ஏன்னா அப்பா வந்து கரெக்டாக எங்கள் கூட இல்லாததுனால நாங்கள் அங்கே போகவே மாட்டோம். எங்கள் தாத்தா வீடு தான் எங்களுக்கு எப்போயுமே. அப்படியே மேரேஜ் ஆகவும் அங்கேயே செட்டில் ஆயாச்சு. எப்போயாவது ஏதாவது ஃபங்க்ஷன்னா போவேன். அவன் க்யூட்டாக பேசுவான், செம்ம க்யூட்டாக பேசுவான். குட்டீஸ்லாம் பேசுறது க்யூட்டாக. அப்புறம் டாக் பார்த்து பயப்படுது. அவனே ஒரு குட்டி வச்சுருக்கான், இருந்தாலும் பயப்படுறாராமா அவர். இதுதான் எங்கள் பெரியம்மா வீடு. போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு இப்போ திரும்பி கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அழுகுறா அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே போனால் இதாகுதுன்ட்டு அப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். அந்த சாப்பிட்டது அந்த வீடியோலாம் நான் போடவே இல்லை, பிடிக்கவே இல்லை. பொங்கல் வச்சு பாப்பாவை சாமி மடியில் கொடுத்து அப்புறமா வந்து அட்மிஷன் பண்ண ஃபைல்லாம் கொடுத்து சாமிக்கிட்ட கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். இது வந்து கோவிலை சுற்றி உள்ள பிளேஸு. எங்கள் அண்ணா வந்து மேலே இருக்கிற சாமி, இதுதான் எங்கள் அண்ணா. மேலே இருக்கிற சாமிக்கு வந்து மாலை போடுறான். மாலை வாங்கிட்டு வர மறந்துட்டோம், அதனால பூ போட்டாச்சு. இப்போ எங்கள் அண்ணா பையன் சொல்கிறான், அப்பா நானும் வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தான். ஃபுல்லாக கோவிலை சுற்றி மாங்காய் தோப்பு தான் பாருங்கள்.
அப்புறம் நான் அப்போ வீடியோ பிடிக்கிறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ஃபோட்டோ பிடிங்க, பின்னாடியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் கரெக்டாகவே ஃபோட்டோ பிடிக்கல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்துட்டு அப்புறம் இங்கே நின்று ஒரு 4-5 ஃபோட்டோ பிடிச்சேன். முல்லைப்பூ செடி செம்மையாக இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த வியூஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு வியூவு. பட் நாங்கள் அவ்வளோவா ஃபோட்டோ எடுக்கலை, எல்லோரும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே இருந்தோமா, அதனால் ஏதோ சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பிடிச்சேன். எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோவில் இதுதான், புதூர் மாரியம்மன். எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அண்ணா பிறந்த டைமில் ஒரு டைம் கண்ணு தெரியாமல் போயிடுச்சான். அப்போ வந்து எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் வந்து கண் மலர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தாங்களா. ஆனால் அதை வந்து மறந்துட்டாங்களா இல்லை அதுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு டைம் சாமி ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க, அது வந்து எனக்கு வைக்கணும்னு சொல்லிச்சு. அது எவ்வளோ பெரிய பார்த்தா நம்மளுக்கு இதெல்லாம் நம்பலாமா வேண்டாவான்னு இருக்கும். ஆனால் அதெல்லாம் உண்மை பாருங்கள். எங்கள் அம்மா வேண்டிட்டாங்க, ஆனால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் இது சாமி வந்து சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அத்தையும் ஆமாம் வேண்டிகிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தெரியுது அப்போ சாமியெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், என் அம்மா வேண்டி இறந்துட்டாங்க, இருந்தாலையும் இந்த மாதிரிலாம் சாமி கேட்டது பண்ண. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் இங்கே சாமி எடுத்திருந்தாங்க, ஏதோ திருவிழா போல். அப்படியே ஜாலியாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வீடியோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாதீங்க ப்ளீஸ், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய வீடியோ போடுறது. யாரும் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.